எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதே மாரி தான் இந்த யுனிவர்ஸ். பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுதான் சிங்குலாரிட்டி. அந்த சிங்குலாரிட்டிக்கு அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையவே கிடையாது. 0 சைஸ் இஸ் ஈக்குவல் டூ 0. ஆனா அதோட அடர்த்தி, அதாவது நிறை, அது வந்து அளக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே இன்ஃபினைட்டா போய்க்கிட்டே இருக்கும். இந்த யுனிவர்ஸ் வந்து சிங்குலாரிட்டி, அதாவது ஒருமை அப்படின்ற ஒரு இதிலிருந்து உருவாகுது. எப்படி உருவாகுது? பெரும் வெடிப்பு. அதாவது தி பிக் பேங். பிக்னா ஒரு பெரிய, பேங்னா ஒரு சப்தம். ஒரு பெரிய சப்தத்திலிருந்து ஒரு பெரிய வெடிப்பு மூலம், அதாவது ஒரு மாசிவ் எக்ஸ்ப்ளோஷன் மூலமா இந்த யுனிவர்ஸ் வந்து உருவாகுது. இந்த யூனிவர்ஸ் உருவாகும்போது எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து வெளியேறுது. 10 பில்லியன், ட்ரில்லியன், ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ்ன்னு தாண்டி அந்த எனர்ஜியோட ஹீட் அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. இந்த எனர்ஜி மூலமா மேட்டர்ஸ் கிரியேட் ஆகுது. மேட்டர்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. எது இந்த ஸ்பேஸ்ல எது எது நிறையோட இருக்குதோ அது எல்லாமே மேட்டர்ஸ் தாங்க. இங்க மேட்டர்ஸ்ல பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ஆன்டி பார்ட்டிகல்ஸ் சொல்லிட்டு 2 விதமா இருக்குது. பார்ட்டிகிள்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஆன்டி பார்ட்டிகல்ஸ்னா நெகட்டிவ் சார்ஜ். இப்ப எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதே மாரி பாசிட்ரான் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து ஒரு 2 பார்ட்டிகிள் இருக்குதுன்னா, அந்த 2 பார்ட்டிகிளுக்குமே சேம் மாஸ். அதாவது ஈக்குவல் வெயிட் தான். ஆனா அதோட சார்ஜஸ் மட்டும் வேற வேற. பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அது 2மே ஒண்ணோட ஒண்ணு மோதும்போது, அதிலிருந்து எனர்ஜி பெரியவிதமா வந்து வெளிப்படும். ஸோ இதத்தான் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பாரு. ஈ இஸ் ஈக்குவல் டூ எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டூ மாஸ். அதாவது நம்ம நிறைய வந்து எனர்ஜியாவும் மாத்த முடியும். எனர்ஜிய நிறையாவும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூனிவர்ஸ் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு எனர்ஜியின் வெளிப்பாடா தான் இந்த மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ம் உருவாகியிருக்கும். மாஸ்னா இந்த ஆட்டம்ஸ் நிறையோட இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்பேஸ்ன்றது நீங்க பார்க்குற கேலக்ஸி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸு, மூன்ஸு, பிளானட்ஸ் இது எல்லாத்துக்குமே மாஸ் இருக்குது. ஸோ எனர்ஜில இருந்து தான் அந்த மாஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாகி இருக்குது. ஸோ அதே மாரி அந்த மாஸ்ல இருந்து எனர்ஜி ஒண்ணு உருவாகும். எப்படின்னா, ஒரு ஆட்டம் வந்து பிளக்கும்போது அது எனர்ஜியா ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இந்த மாரி கொலைட் ஆகும்போது இதிலிருந்து தப்பிச்சு போற அந்த பார்ட்டிகல்ஸ் தான் ஆட்டம்ஸா மாறுது. அந்த ஆட்டம்ஸ் தான் கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் இந்த மாரி எல்லாமே உருவாகுது. யுனிவர்ஸ் உருவாகி 1 மைக்ரோ செகண்ட்லயே 100 பில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த சமயத்துல தான் அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு மோதி எனர்ஜிய வெளிப்படுத்துது. அதிலிருந்து தப்பிச்ச பார்ட்டிகிள்ஸ் மட்டும் புரோட்டான் அண்ட் நியூட்ரானாவும் மாறிருச்சு. ஆனா ஒரு கம்ப்ளீட் ஆட்டமா அதனால மாற முடியல. எதனாலன்னா, யுனிவர்ஸ் கிரியேட் ஆனோனே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எனர்ஜி வெளிப்படுத்துச்சுல்ல, அந்த எனர்ஜில பெரிய அளவுக்கு ஒரு ஹீட்டு ரொம்பவுமே சூடா அந்த சூட்ட வெளிப்படுத்துச்சு. ஸோ அந்த ஹீட்னாலேயே ஆட்டம்ஸ் வந்து உருவாக முடியாம போயிருச்சு. அந்த யுனிவர்ஸ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடர்த்தியா ஒரு ஃபாகால அப்படியே மூடுன மாரி இருக்கும். ஸோ அதிலிருந்து எந்த ஒரு லைட்டுமே வெளியேறி போக முடியல. அந்த பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து ஊடுருவி போகவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே அடர்த்தியா கவர் பண்ண மாரி இருந்திருக்கும். அந்த லைட் வந்து எங்கேயுமே போறதுக்கு இல்லாம, அதுக்குள்ளேயே சுத்தி ஒரு பார்ட்டிகிள்ஸ புரோட்டான், நியூட்ரான் வந்து ஒரு ஆட்டமா மாறும்போது, அத மாறுவிடாம தடுக்கிறது. சப்போஸ் அப்படியே மாறுனாலும், அந்த ஆட்டம் வந்து பிரிச்சு விட்டு திருப்பி எனர்ஜியா மாத்தி விட்டுருது. ஸோ அந்த ஆட்டமோட வலுவ விட இந்த லைட்டோட அந்த எனர்ஜியோட வலுவு தான் ரொம்பவுமே அதிகமா இருந்தது ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் 3,80,000 வருஷம் கழிச்சு இந்த யூனிவர்ஸ் வந்து கூல் ஆக ஆரம்பிச்சது. எப்படி கூல் ஆக ஆரம்பிச்சதுன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது மூலமா டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆச்சு. ஸோ அதனால இந்த லைட்டும் ஊடுருவி போக முடிஞ்சது. அதனால ஆட்டம்ஸும் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அப்படிதான் ஹைட்ரஜன் ஆட்டமும், ஹீலியம் ஆட்டமும் கொண்ட மேகக்கூட்டங்களா உருவாக ஆரம்பிச்சது. லைட்டும் அதில ஈஸியா டிரான்ஸ்பரன்ட்டா பாஸ் ஆகி போயிட்டு இருந்தது. இந்த யூனிவர்ஸ் உருவானதிலிருந்து அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்பவுமே ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தது. எப்போ ஒன்ஸ் அந்த டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோ, அதிலிருந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்பவுமே வேகமா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அது எப்படி நடந்திருக்கலாம்? ஒரு ஸ்டார்ஸ்க்கும் இன்னொரு ஸ்டார்ஸ்க்கும் பல லட்சம் லைட் இயர்ஸ் ஒரு கேப் இருக்குது. அந்த இடைப்பட்ட கேப்ல தான் ஒரு எம்ப்டி ஸ்பேஸ், ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து அங்க இருக்குது. ஸோ அந்த டார்க் ஸ்பேஸ் தான் ஒரு டார்க் எனர்ஜியா கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த டார்க் எனர்ஜி தான் புஷ் பண்ணுது. அந்த டார்க் எனர்ஜி எக்ஸ்பான்ஷனுக்கு புஷ் பண்ணுது. ஸோ இப்படி யுனிவர்ஸ் உருவாகி 500,000 வருஷம் போயிருது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, யுனிவர்ஸ்ல ஃபுல்லா மேட்டர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருது. இதுல என்ன ஆகுதுன்னா, நிறைய அதிகமா இருக்கிற அந்த மேகக்கூட்டங்கள், நிறைய கம்மியா இருக்கிற மேகக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசுக்கு ஏத்த மாரி ஒவ்வொன்னும் தனித்தனி வித்தியாசமா மாசுக்கு ஏத்த மாரி இருக்குது. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, மாசு அதிகமா இருக்கிற அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, பக்கத்துல இருக்கிற குறைவா இருக்கிறத வந்து தனக்குள்ள இழுத்துக்குது கிராவிட்டி மூலமா. ஸோ அப்படி தனக்குள்ள இழுத்துக்க உடனே அங்க அதாவது ஒரு மேகக்கூட்டங்களா இருந்தது வந்து ஒண்ணா இழுத்து, அது வந்து ஒரு திடமான ஒரு சாலிடா தனக்குள்ள அத புடிச்சு இழுத்து டைட் பண்ணி வச்சுக்குது. ஸோ இப்படி இழுக்கறங்காட்டி, அதுக்குள்ள இருக்கிற பிரஷரும், டெம்பரேச்சரும் ரொம்பவுமே அதிகமாகுது. அப்படி ரொம்பவுமே அதிகமாகறங்காட்டி நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு வழி விதிக்குது. ஸோ அங்க தான் நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படிதான் அந்த நியூக்ளியர் ஃபியூசன் மூலமா ஒரு நட்சத்திரம் அப்படி வந்து உருவாகுது. பிரகாசமா எரிய ஆரம்பிக்குது.
ஸோ இப்படி தான் 300 மில்லியன் வருஷம் கழிச்சு ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது உருவாகவே ஆரம்பிக்குது. இப்படியே அந்த யூனிவர்ஸ் உருவாகி 500 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு தான் இந்த கேலக்ஸிஸே ஃபார்ம் ஆகுது. இந்த கேலக்ஸிஸ்குள்ள எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ், அதாவது ஒரு மேகக்கூட்டங்கள் கொண்ட ஸ்டார்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அதுவும் கிராவிட்டியால பின்னி பெடஞ்சிருக்குது. யூனிவர்ஸ் உருவாகி 5 பில்லியன் இயர்ஸ் வந்து போயிருது. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல நெறைய கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் வந்து ஒரு த்ரெட்டா அரேஞ்ச் ஆகியிருக்குது. ஸோ அந்த த்ரெட்டுக்கு இடையில ஒரு பெரிய வாய்டே இருக்குது. வாய்ட்னா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் தான். ஒரு கேலக்ஸிக்கு இன்னொரு கேலக்ஸிக்கு இருக்கிற எம்ப்டி ஸ்பேஸ். அதாவது எப்படின்னா ஸ்பைடர்மேன் வெப்ல வந்து அந்த நூல் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதுக்கு இடையில வந்து எம்ப்டியா இருக்கும்ல. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மாரி யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த எம்ப்டி ஸ்பேஸ் அந்த வாய்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படியே 8 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. இந்த யூனிவர்ஸும் வேகமா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 9 பில்லியன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சோலார் சிஸ்டமே உருவாக ஆரம்பிக்குது. நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பிளானட்ஸ், எர்த் இது எல்லா பிளானட்டுமே ஒண்ணொண்ணா அப்படியே உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இன்னையோட இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாகி 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ இதுதான் இந்த யூனிவர்ஸ் உருவான கதை.